old year comment. Would you come? அப்படின்னு கேட்குறாங்க. JNCD photos and OS Ben was marked here special Z in course. ஸோ பென் என்றவர் எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இவர் Es ist so schön in Oberstdorf, aber morgen fahre ich wieder zurück. ஸோ ஓபர்ஸ்டார்ஃபில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் மார்னிங் திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகிடுவேன் அப்படின்றாங்க. வேர் கேன் டா நைன் ஜாகன் ஹூ கேன் சே நோ டு திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரெட்டு சீஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது யார் வேணான்னு சொல்லுவா அப்படின்றாங்க. ஓல்ட் டியர் மார்கன் ஆபன் காமன் எஸ்கிப் ஸ்பெஷாலி டேட்டன் ஹவுஸ்டம் ஆல்கோ. ஸோ நாளைக்கு ஈவினிங்கு ஹோப் யூ வுட் கம், ஐ ஹாவ் ஸோ மச் ஸ்பெஷாலிட்டிஸ் ஃபார் யூ. ஆல்கோவிலேருந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. அப்படின்னா பென் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து ஆல்கோவில் இருக்கிறாரு. ஸோ பென் இஸ் இம் ஆல்கோ இன் ஓபர்ஸ்டார்ஃப். ஓபர்ஸ்டார்ஃப்ல இருக்கிற ஆல்கோவில் இருக்கிறாரு. ஓபர்ஸ்டார்ஃப் இருக்கிற ஆல்கோ. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா ஏர்கிராஃப்ட் ஸ்பெஷாலிட்டேட். ஸோ அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபுட் இருக்குமா. ஸோ அந்த ஸ்பெஷல் ஃபுட்டை வந்து இவர் வாங்குறாரு. ஸோ ஸ்பெஷாலிட்டேட்டன் ஐன் இதுதான். பென் வந்து ஆல்கோவில் இருக்கிற ஓபர்ஸ்டார்ஃப்ல இருக்கிற அங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டி ஃபுட் எல்லாம் இவர் வாங்குறாரு. ஸோ லேசன் சிடி நாக்ரிஸ்டன் ஃபான் பென்ஸ் ஃப்ரைண்டன் ஆர்டனன் ஜி பென்ஸ் அண்ட் ஓட்டன் ஜூ. ஸோ இது சிம்பிளாக வந்து நம்ம எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, அதை பற்றி சிம்பிளாக எஸ்எம்எஸ் எப்படி அனுப்புறது அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் தானே. எஸ்எம்எஸ்னாலே ஷார்ட் மெசேஜ். ஸோ தஸ் மார்க்க இஷ் இந்த ஃபுல் சென்டென்ஸ்க்கு பதிலாக தட் ஐ டூ தட் அப்படின்னு சொல்றதுக்கு ஐல் டூ மார்க் இஷ் ஷார்ட்டா. இஷ் காமெக் கேன் ஐ ஷுர் ஐல் கம் அப்படின்றதுக்கு காமெக் கேன் ஷார்ட்டா எஸ்எம்எஸ்க்கு. இஷ் ஹாபர் டிஷ் லாங் நிக் கெசேயன், ரொம்ப நாளாக பார்க்கல, லாங் டைம் நோ சே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷில், அந்த மாதிரி லாங் நிக்ட் கெசேயன். இங்கே வந்து HEN வரும் கடைசியில், இந்த கட்டா இருக்கு, இந்த கெசேயன் அதுதான் இங்கே வரும். ஆலஸ்டா எல்லாமே இருக்கு அப்படின்னா ஆலஸ்டா. ஸோ எஸ்எம்எஸ்ல எல்லாமே ஷார்ட் மெசேஜ் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பென் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பென்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. பென் வந்து என்ன மெசேஜ் அனுப்புறாரு, லாங் நிக்ட் கெசேயன் காமெக் கேன் கன்னிஷ் வாஸ் மிட் பிரிங்கன். ஸோ ரொம்ப நாளாக பார்க்கல, நான் எதாவது கொண்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பென் என்ன ரிப்ளை தராரு, இந்த மூணுத்துல என்ன ரிப்ளை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 ஆலஸ்டா வேண்டா எல்லாமே இருக்கு, 9 ஆலஸ்டா. ஸோ சும்மா வா காம் அண்ட் ஃபக் அப்படின்னு. ஸோ இஷ் கேன் எஸ்ட் இப்போ ஃபீலிக்ஸ் என்றவர் இப்படி சொல்லியிருக்காரு. சேம் ஓகே, நான் அப்போனா நாளைக்கு ஈவினிங் உங்ககிட்ட இருப்பேன் அப்படின்னு. ஸோ இஷ் கேன் எஸ்ட் ஸ்பேட்டர் முஸ் ஆர்பைட்டன் ஊபர்ஸ்டுண்டன் இஸ் தஸ் ஓகே. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஓவர் டைம் இருக்குது எனக்கு, அது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆபர்சிஷர் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்று. ஆபர்சிஷர் கண்டிப்பா ஷுவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைன் ப்ராப்ளம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, und bring டைகா
டைகானா என்னன்னு முழிச்சிட்டு இருக்காதீங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க டாகோட பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் டாகோட நேமா இருக்கும். டைகாவை கூட்டிட்டு வா அப்படின்றாங்க. மார்கேஷ் யா கண்டிப்பா பண்றேன் அப்படின்றதுக்கு. Danke for die Einladung. Ich kann leider nicht. So thank you for the invitation, but unfortunately I cannot. என்னால வர முடியாதுன்றாங்க. So இதுக்கு என்ன சொல்லுவாங்க? Oh, das ist aber schade. So sad. Was is then loss? என்ன நடந்துச்சு, ஏன் வரல அப்படின்னு ரீசன் கேக்குறாங்க. So அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது அப்படியே நீங்க டைப் பண்ணணும். Oh, das ist aber schade. ஸோ இந்த மெசேஜ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் எதாவது அனுப்பணும்னா இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிகாஸ் A2 எக்ஸாமில் கண்டிப்பாக எஸ்எம்எஸ் ரைட்டிங் இருக்குது. வாஸ் இஸ் தென் லாஸ், என்ன நடந்துச்சு, ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. பெசுகா மைன ஃபாட்டர் என் ஹார்டி கிரிப்பர். ஸோ என்னோட ஃபாதரை மீட் பண்ண போகிறேன். அவருக்கு வந்து ஃபீவர், கிரிப்பர்னு ஃப்ளூ ஆர் ஃபீவர் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ வாஸ் பாஸ் ஜூசாமல் இது வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ வைல் அப்படின்னு நிறைய எல்லா இடத்துலையும் வைல் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. வைல்னால பிகாஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பென் ஷ்ரைப்ட் டென் ஃப்ரைண்டன். ஸோ பென் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுறாங்க. எதனால எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா டி வைல் ஏர் ஜி ஜூம் எஸ்என் ஐன்லாடன் வில். அவர் வந்து நான் ஊர்லேருந்து ஸ்பெஷாலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கேன், என் கூட வந்து நான் ஃபுட்டு ஷேர் பண்ணுறேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிட்றாரு இல்லைங்களா. ஸோ அப்போனா இது டி. ஃபீலிக்ஸ் காம்ப்ட்கன், கண்டிப்பாக ஃபீலிக்ஸ் வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வரேன்னு சொல்லியிருக்காரு ஃபீலிக்ஸ்ன்றவர் பார்த்தா, லாங் நெக்ட் கெசேன் ரொம்ப நாளாக பார்க்கல, அதனால கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இங்க எங்க இருக்கு, வைலர் பென் லாங்னிக் கெசேயன் ஹாட். ஸோ எதாவது கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸா இருக்கிறது எல்லாமே படிச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணுங்க, அப்பதான் உங்களால இது பண்ண முடியும். ஆடியோ ஏதாவது கேட்டீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் சவுண்ட் எல்லாம் கேளுங்க. அதுக்கப்புறம் என்ன வேர்ட், இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்ன கேட்குறீங்க அது பார்க்கணும். மார்வின் காம்ட் ஸ்பேட்டர். ஸோ மார்வின் வந்து லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காங்க, லேட்டா வரேன்னு சொல்லியிருக்காரு. ஏன் வரேன்னு சொல்லியிருக்காருன்னா வைலர் ஆர்பைட்டன் முஸ், ஏன்னா வேலை இருக்கு அதனால. மார்வின் பிரிங்ட் ஜைனன் ஹுண்ட் மிட். ஏன் மார்வின் வந்து அவர் வரும்போது டாக் கூட்டிட்டு வராரு. ஸோ ஏன்னா பென் வில் ஈன் கேன் மார்க், பென்னுக்கு வந்து அந்த டாகை ரொம்ப பிடிக்கும் அதனால வைல். ஸோ அப்புறம் லியா கான் நிஸ்ட் காமன், லியான்றவங்க வர முடியல. வைல்ஸே இயரன் ஃபாட்டர் பெசுக்ட், ஏன்னா அவங்க ஃபாதரை பார்க்க போறாங்க. சரி, இதுதான், இதை நல்லா பார்த்துக்கோங்க. வைல் வந்தாலே எப்படி சென்டென்ஸ் எல்லாம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஸோ இப்போதான் உங்களுக்கு இனிமேதான் உங்களுக்கு வந்து இது வருது. ஸோ எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணோம் வைல் வச்சு, பிகாஸ் வச்சு. இப்போ லியா கான் நெக்ஸ்ட் காமன், லியால வர முடியாது. ஜி பெசுக்ட் இயரன் ஃபாட்டர், இது ரெண்டுமே ஒன்னா சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கனெக்டர் வைல் பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். ஸோ பிகாஸ் லியா கான் நிஸ்ட் காமன் சேம் சென்டென்ஸ், அது சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. லியா கான் நிஸ்ட் காமன், இங்க வந்து வைல் கமா போட்டு உடனே வைல் வந்துடும். இங்க நல்லா பாத்துக்கோங்க, இங்க கமா இருக்கு, கமாக்கு அப்புறமா வைல்ஸி இயரன் ஃபாட்டர் பெசுக்ட். இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற வேர்ப், வைல் யூஸ் பண்ற சென்டென்ஸ்ல வேர்ப் வந்து கடைசியில வந்துடும். நல்லா பாத்துக்கோங்க, கமா போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுதான் ஹவுஸ் சாட்ஸ் மெயின் கிளாஸ், இதுதான், இதுக்கு கமா போட்டுட்டு அடுத்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணும்போது நேபல் சாட்ஸ் சபார்டினேட் கிளாஸா மாறிடும். அப்போ மாறும்போது இங்க கமா போட்டுட்டு வைல் யூஸ் பண்ணிட்டு இது வந்து சப்ஜெக்ட், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி வைல், கமாக்கு அப்புறமா வைல் யூஸ் பண்ணும். இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய வேர்ப் வந்து கடைசியில போடணும், அவ்வளவுதான். ஸோ பென் ஷ்ரைப்ட் டென் ஃப்ரைண்டன், ஏன் எழுதுறாரு, இன்வைட் பண்றாரு. வைல் ஏர் ஐன்லாடன் வில், இந்த வில் வந்து செகண்ட் பிளேஸ்ல வந்துடும்.
ஆக்சுவலி ஐன்லாடன்ன்றதே வேர்பு தான். இங்கே வில்லு வந்ததுனால மாடல் வேர்ப்ஸ் வந்ததுனால இது கடைசியில் போயிடுச்சு. இப்போ இந்த மாடல் வேர்பு கூட கடைசியில் வந்துடணும். இங்கே sie einladen will. Felix kommt gern. Felix கண்டிப்பா வர இருந்தாரு. Weil er Ben lang nicht gesehen hat. Ben lang nicht gesehen hat. So verb வந்து கடைசில வந்துரும். ஓகே, அதே மாதிரி இதுவும் நீங்க பண்ணணும். இதுக்கும் மேட்ச் பண்ணணும். ஆக்சுவலி மேட்ச் பண்ணிட்டு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பென் லேட் seine Freunde ein, weil er wieder da ist. ஸோ பென் இன்வைட்ஸ் his friend ein, கமா போட்டுட்டு, ஸோ இந்த வேர்ட் யூஸ் இந்த சென்டென்ஸ் அப்படியே போட்டுட்டு கமா போட்டுட்டு while இங்கே இதை பாருங்க, ஏர் இஸ்ட் வீடர் டா, இ இருக்கு இல்லைங்களா, ஏர் இஸ்ட் வீடர் டா, இஸ்ட்ன்றது கடைசியில வந்தது, அவ்வளவுதான். ஸோ இப்போ செகண்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? செகண்ட் வந்து பென் ஹாட் ஃபீல் ஐன் கெகாஃப்ட். பென் வந்து நிறைய பென் ஹாட் ஃபீல் ஐன் கெகாஃப்ட் கமா வைல். ஸோ இதுக்கு என்ன ஆட் பண்ணலாம்? ஏர் இது யூஸ் பண்ணும். வைல் ஏர் mit seinen Freunden essen möchte. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது அப்படியே வந்துடும். möchte. ஸோ இது என்னன்னா 2க்கு டி மேட்ச் பண்ணும். 2D. Ben had viel eingekauft, weil er mit seinen Freunden essen möchte. இது நீங்க என்ன பண்றீங்கன்னா, நேத்து நான் ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன், அதுவும் நீங்க பண்ணுங்க. இப்பயும் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கறேன் நானு. நேற்று வீடியோ செக் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, பட் இப்பயும் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு வயல் வச்சு எனக்கு சென்டென்ஸ் போட்டு அனுப்பணும். அதுக்கப்புறமா உங்களோட ஓன் சென்டென்ஸ் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், Warum lernst du Deutsch? ஏன் ஜெர்மன் படிக்கிறீங்க? Ich lerne Deutsch. இது ஃபுல்லா சென்டென்ஸ் போடலனாலும் பரவாயில்ல. Ich lerne Deutsch weil ich in Deutschland arbeiten möchte. ஸோ இந்த மாதிரி கொஸ்டனும் நீங்களே கேட்கணும், ஆன்சரும் நீங்களே பண்ணணும். அந்த மாதிரி வரும் பிஸ் து ஹாய்ட் ஸ்பேட், இன்னைக்கே லேட்டாக வந்தீங்க, இல்லை வரும் ஹாஸ் து தஸ் கெமாக்டி, ஏன் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வரும் மார்க்ஸ் டு தீஸ் அண்ட் ஃபிலிம், இந்த மூவி ஏன் பிடிச்சிருக்கு. ஸோ வரும் வந்தாலே நம்ம ஆன்சரில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ரீசன். வரும்னாலே ரீசன், வை ஏன் பண்ணுறீங்க, ஏன்னா ரீசன் சொல்லும்போது வைல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லியா சன்ரூ ஃபோரன்சி மக்கன்சி நோட்டிசன் ஜூடன் ஃப்ராகன் வாஸ் வரும் ஒன். ஸோ இந்த 3 கேள்விக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ஆடியோ கேட்டுட்டு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்க. Hallo Lea. Hi Ben. Wie war dein Urlaub? Schön, aber viel zu kurz leider. Und wie geht's deinem Vater? Er war richtig krank. Aber jetzt geht es ihm wieder ein bisschen besser. Das ist gut.
Und wie geht's dir? Alles okay. Du, ich möchte dich mal wieder sehen. Dann musst du mir von deinem Urlaub erzählen. Gehen wir zusammen essen? Vielleicht am Wochenende? Oh ja, gern. Hast du am Samstagabend Zeit? Schade, da geht es leider nicht, weil ich zu einem Konzert gehe. Ich habe Tickets für Felix Jähn in der Tonhalle. Cool. Und am Sonntag? Geht es da? Wir können zum Brunch gehen. Ins Zentral am Karlsplatz. Hast du Lust? Das ist eine gute Idee. Wann möchtest du dort sein? So um 11. Geht das? Geht es auch ein bisschen später? Dann kann ich am Vormittag noch schwimmen. Ist 12 Uhr gut? Ja, das passt. Dann sehen wir uns am Sonntag im Zentral. Ja, genau. Am Sonntag um 12. Das ist doch super. Ich freue mich. Ciao, Lea. Ciao. ஓகே, இந்த 3 கேள்விக்கு என்ன அப்படின்னா லியா und Ben möchten zusammen essen. Lia und Ben möchten zusammen essen gehen. அது சொல்லணும். Okay. So möchten ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிட போகணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் sie haben sich sie lang nicht gesehen. ஏன் ஒரு ரெண்டு பேரும் ஒண்ணா போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளா பார்த்துக்கல. So sie haben sich lang nicht gesehen. Und அதனால என்ன பண்ணணும்? Ben வந்து அவரோட இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றாரு. Ben soll von seinem Urlaub erzählen. அப்புறம் எப்போ போறாங்க? Sie treffen sich am Sonntag um 12 Uhr. ஸோ இதுதான் ஆன்சர். லியா பென் வந்து என்ன பண்ணணும், ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிட போகணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. வாஸ் அப்படின்றதுக்கு வரும். ஏன்னா ஜி ஹாபன் ஜிஷ் லாங் கிசைன் ரொம்ப நாளாக பார்க்கல. அண்ட் பென் வந்து அவரோட ஒகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்போ போகிறாங்க? ஜி ஸ்டெஃபன் ஜிஷ் அம் சொன்டா ஜுவல்ஃபுவர் அப்படின்றாங்க. அப்புறம் இதுல வந்து என்ன இதெல்லாமே வந்து ஆக்சுவலி அவங்க ஆடியோல வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணோம். ஸோ நீங்க ஏதாவது சஜஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். கண்டிப்பா இது யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஸோ எதெல்லாமே இந்த மாதிரி சிம்பிள் ஸ்பீக்கிங் டயலாக் மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்க கத்துட்டு பேச ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது.
A2க்கு வந்துட்டீங்க. அதனால இப்போத்துலேருந்தே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வித்தவுட் ப்ராக்டிஸிங் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது ஃபாரின் லாங்குவேஜ், புரியுதுங்களா? இங்கே நம்ம வந்து யார்கிட்டயும் பேச முடியாது, நம்ம தான் பேசணும். ஸோ இது எல்லாமே etwas vorschlagen. ஏதாவது வந்து சஜஷன் கொடுக்கணும்னா gehen wir zusammen ins Kino, மூவி போலாமா, சினிமா போலாமா, gehen wir zusammen ins Restaurant அப்படின்னு கேட்கலாம். ich möchte ins Restaurant, kommst du mit, நீ வரியா அப்படின்னு சொல்லலாம். ich gehe ins Kino, kommst du mit, வரியா. hast du auch Lust, உனக்கும் போகணும் போல இருக்கா. hast du am இல்லை hast du am Sonntag 12 Uhr Zeit, சண்டே 12 மணிக்கு ஒரு டைம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து gehen wir zusammen ins Kino அப்படின்னா உங்களுக்கு ஓகேவான்னா யா das ist eine gute Idee, குட் ஐடியான்னு சொல்லலாம். ஓ யா கேன் ஷுவர் கண்டிப்பா. einverstandenனா அக்ரி, நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு முடியாது ich möchte gern aber ich habe einen Termin beim Arzt. ஸோ எனக்கு போகலாம் ஆனால் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ schade das geht leider nicht, இல்லை என்னால் முடியாது. da kann ich leider nicht, weil என்னால் வர முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் வர முடியாது அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. பிகாஸ் அங்கே while வச்சு நீங்கள் ஏன் வர முடியாதுன்ற ரீசன் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டயலாக் இதுவாகும். ஸோ nachfragen. ஸோ ஃபாலோ அப் கொஷின்ஸ், எப்போ போகலாம், என்னைக்கு போகலாம், எந்த டைம் போகலாம் அப்படின்னு கேட்குறதுக்கு. ஒன் மிஸ்டர்ஸ் டூ, எப்போ போகலாம். ஒன் இல்லை வி ஃபீல் உவர் கேட் எஸ் லாஸ், எப்போ ஸ்டார்ட் ஆகும், எத்தனை மணிக்கு. ஸோ கேட் எஸ் ஆஃப் கைன் பிஷன் ஃப்ரூவர் இல்லை ஸ்பேட்டர், கொஞ்சம் ஏர்லியாக போகலாமா. இப்போ 12 மணிக்கு போகலாமான்னா கேட் எஸ் ஆஃப் கைன் பிஷன் ஃப்ரூவர். ஸோ 12 மணிக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகலாமா. இல்லை கேட்டஸ் அவ கைன் விஷயம் ஸ்பேட்டர் அப்படின்னா 12 மணிக்கு கழிச்சு கொஞ்சம் லேட்டாக போகலாமா அப்படின்னு சொல்லு. ஃப்ரூவர்னா ஏர்லி, ஸ்பேட்டர்னா லேட்டாக போகலாமா. கானிஷ் டேஷ் மிட் பிரிங்கன், நான் எதாவது கொண்டு வரலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஸோ உங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சஜஷன் கொடுக்கணும். gehen wir zusammen ins Kino, நீங்கள் வந்து absagen கொடுக்கணும். da kann ich leider nicht அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ரீசன் சொல்லணும். தென் vorschlagen, வேற எதாவது மாற்றுங்க. ஸோ gehen wir ins என்ன சொல்கிறது, ரெஸ்டாரண்ட் சொன்னேன், மூவி சினிமா போகலாமா அப்படின்னு சொல்லலாம். இல்லை கான்சர்ட் போகலாமா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஷின்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு சஜஷன் கொடுக்கணும், நீங்கள் அக்ரி பண்ணக்கூடாது ரீசனோட, டிஸ்அக்ரி பண்ணணும் ரீசனோட. அதுக்கப்புறம் வேறு சஜஷன் மாற்றணும். அதுக்கப்புறமா ஃபாலோ அப் கொஷின், எப்போ போகலாம், என்னைக்கு போகலாம், எந்த டைம் போகலாம் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் கொடுக்கணும், அதை அக்ரி பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட கான்வர்சேஷன் இருக்கணும். இது கண்டிப்பாக A2 எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. etwas planen அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து etwas planenன்றது வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, மெமரைஸ் பண்ணுங்க. ஆல்ரெடி இருக்கிற டயலாகே வந்து நம்ம மெமரைஸ் பண்ணோம்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு புதுசாக எது பண்ணாலுமே நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டில் இந்த வேர்ட்ஸை வச்சுட்டு இந்த ஆடியோ கூட நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து இங்கே ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு டயலாக் எனக்கு அனுப்பணும். ஸோ எஸ்என் ஓனே லிஸ்ட். ஸோ ஃபுட் வித்தவுட் லைட். ஸோ வித்தவுட் லைட் நம்மளால சாப்பிட முடியுமா. ஸோ hören Sie das Gespräch von Nele und Gloria, welche Sätze sind richtig. ஸோ இந்த ஆடியோ கேட்டுட்டு இதில் 5ல் எது ட்ரூ. Hast du es auch schon gehört, Gloria? In der Vorstadt gibt es ein neues Lokal, das Lichtlos. Man kann dort Kaffee trinken und auch essen, aber es ist total dunkel, ohne Licht. Eben lichtlos. Warst du schon dort, Nele? Nein, aber ein paar Freunde von mir. Es hat ihnen super gefallen. Man isst und trinkt, aber man sieht nichts dabei. Gar nichts. Ich möchte da auch gern mal hingehen. Kommst du mit? Ich weiß nicht. Ich finde das ziemlich komisch. Plötzlich ist das Licht aus.
Nein, nein, da ist es immer dunkel. Komm, das wird spannend. Und wie findet man seinen Platz? Die Kellnerinnen und Kellner nehmen dich an der Hand und bringen dich zum Tisch. Und wie bestellt man? Man kann ja keine Speisekarte lesen. Das macht man beim Eingang, an der Rezeption. Dort bezahlt man auch nach dem Essen. Aber Essen ohne Licht? Das ist schon komisch. Da kann man das Essen auf dem Teller gar nicht finden. Das sieht bestimmt dumm aus. Das macht doch nichts. Du siehst nichts, aber alle anderen sehen auch nichts. Ich finde das interessant. Man muss da ganz anders aufpassen. Das möchte ich erleben. Wann willst du denn dahin? Vielleicht am Freitag in 2 Wochen. Hast du am 22. Zeit? Moment. Am Freitag, am 22. Ja, das geht. Wir können auch Ole und Simon fragen. Vielleicht kommen sie auch mit. Das ist eine gute Idee. Ich reserviere uns gleich mal einen Tisch. Okay, இந்த கான்வர்சேஷனை கேட்டு பார்த்தா நீலே மோஸ்டே கேன் தஸ் ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் லாஸ் பிசுக்கன். ஸோ லைட்டே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்டை விசிட் பண்ணோன்னு நீலே நினைக்கிறாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ட்ரூ கண்டிப்பாக. ஸோ நிறைய தீம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா, அந்த தீம் ரெஸ்டாரண்ட்ல ஜெர்மனில் இது ஒரு ரெஸ்டாரண்ட், லைட்டே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட். ஸோ நீல் இஸ் ஃபைண்டிங் க்ளோரியா மஸ்டர் டாட் கேஃபி ட்ரிங்கன். வெறுமனே கேஃபி குடிக்கவா போகிறாங்க அங்கே? நோ. Man geht mit Licht zum Platz, dann wird es dunkel. அவங்க ஹோட்டலில் பிளேஸில் வரைக்கும் அவங்க டேபிளில் போகிற வரைக்கும் லைட் இருக்கும், அதுக்கப்புறமா டார்க் ஆகிடும்னு சொல்கிறாங்க. அதுவும் கிடையாது. இம் லிஸ்ட் லாஸ் பெசால்ட் மன் நாக்ட மெசன் அண்டர் ரிசெப்ஷன். ஸோ லிஸ்ட் லாஸில் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஃபுட்டு பில் பே பண்ணணும் ரிசப்ஷனில் வந்து. க்ளோரியா நீலி ஓலன் அலைன்ஸ் ரெஸ்டாரண்ட் கேன். ஸோ இவங்க 2 பேரும் தனியாக போகணும்னு நினச்சாங்க, ஆனால் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிருக்காங்க. ஸோ மிஸ்டன்ஸே அண்ட் ரெஸ்டாரண்ட், நீங்கள் வந்து இந்த மாதிரி லைட் இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட் வித்தவுட் லைட்டு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வேணான்னா ஏன் இல்லை, அதுக்கு ரீசன் சொல்லணும். ஸோ இது அந்த ரெஸ்டாரண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. வாஸ் மார்க் இஸ் கொஷின்ஸு, இது ஆன்சர்ஸு மேட்ச் பண்ணணும், எதுக்கு மேட்ச் ஆகும்னு. ஃபஸ்ட்டு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் இது பண்ணணும். வாஸ் மார்க் டெசன் இன் ஐனம் ரெஸ்டாரண்ட் ஓனே லிஸ்ட்டு ஸோ பெசான் டெசன். லைட்டே இல்லாத ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம என்ன புதுசாக தெரிஞ்சுக்கோம், என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு. வாஸ் டார்க் மேன் இன்ஸ் ரெஸ்டாரண்ட் வித் நேமன். ஸோ என்னெல்லாம் கொண்டு போகலாம் அலோவ் பண்ணுறாங்க. வி கார்னிஷ் மைனஸன் ஹவுஸ் வேலன் வி பெசாலிஷ். நான் எப்படி என்னோடய ஃபுட்டை வந்து செலக்ட் பண்ணணும், எப்படி நான் பே பண்ணணும். Ich brauche etwas, ich suche das Wesen, mir ist schlecht, ich habe Angst, was kann ich machen? ஒருவேளை அங்கே போனதுக்கு அப்புறமா எனக்கு ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஆகுது பயத்தில், ஸோ அப்போ நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணோன்னா நான் என்ன பண்ணுறது, லைட் இல்லை அப்படின்னு. வி பெக்காம இஷ் ஐனன் பிளாட்ஸ் ஒன் மோஸ் இஷ் ரிசர்வ் யாரன். ஸோ நான் எனக்கு பிளேஸ் எப்படி கிடைக்கும், நான் எப்போ ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த கொஷின்ஸு நான் இது படிக்க நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். வியர் எம்ஃபேங்கன் ஜி அமைன் ஐன்காங். ஸோ என்ட்ரன்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டர் ரிசெப்ஷன் bestellen Sie aus unserer Speisekarte und hier bekommen Sie nach dem Essen auch Ihre Rechnung. ஸோ அங்கே ரிசப்ஷனில் வந்து நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணணும், மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பில் கிடைக்கும், பில் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ அப்படின்னா இது என்னது, இது வந்து ஏ. அடுத்தது wir sagen Ihnen den Namen von der Kellnerin, rufen Sie oder sie kommt sofort und hilft Ihnen weiter. ஸோ நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு வந்து உங்கள் டேபிளுக்கான வெயிட்டரோட நேம் இல்லை வெயிட்ரஸ் லேடி அவங்களது கொடுத்துடுவோம் நாங்கள். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கனாலே அவங்க இமீடியட்டாக உங்கள் பிளேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு என்னது ஆக்சுவலி இந்த 4th ஒன். Reservieren Sie Ihre Plätze circa eine Woche vor Ihrem Besuch. ஸோ நீங்கள் ஹோட்டல் போகிறேன் நினைக்கும் போது 1 வீக் முன்னாடியே நீங்கள் ரிசர்வேஷன் பண்ணணும். Sie bekommen spätestens 3 Tage vor der Termin eine Nachricht. உங்களுக்கு 3 டேஸ்க்கு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஹோட்டலுக்கு வரப்போகிற அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ்
டேட் டேபிள் ரிசர்வ் பண்ணா 3 நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். ஸோ இதுக்கு என்னதுன்னா இது சி. Sie lernen eine andere Welt kennen. Man kann nicht sehen, dafür sind die anderen Sinne sehr aktiv. Hören, schmecken, riechen, fühlen, werden wichtig. So, உங்களுக்கு வந்து லைட் இல்லை, நம்மளால பார்க்க முடியல, சுத்தமாக டார்க்காக இருக்குது அப்படின்னா இந்த பார்வை இல்லாதவங்க எல்லாம் எப்படி இது பண்ணுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ அதர் சென்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஆக்டிவாக ஆகிடும். நம்மளோட காது நல்லா கேட்க ஆரம்பிக்கும். ஸோ டேஸ்ட் நல்லா யூஸ், ஸ்மெல்லு ஃபீல் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ இது என்னது டி. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டி நம்ம அங்கே போனால் அப்படின்னா அதர் சென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஜி கானன் ஃபாஸ்ட் ஆலஸ் மிட்ரிங்கன் எல்லாமே கொண்டு போகலாம், எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஆண்டிஸ் உன் கேமராஸ் மிஸ்ஸன் அவசன், ஆனால் மொபைலு கேமராஸ் எல்லாம் ஆஃபில் இருக்கணும். Telephonieren und Fotografieren is once by verboten. So டெலிஃபோன் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது இதெல்லாமே வந்து prohibited, strictly not allowed. Cigarette and rauch and weed and restaurant restaurant cigarette smoke பண்ணுறது கூட மற்ற ரெஸ்டாரண்ட்ஸில் எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்களோ இங்கேயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படித்த உடனே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒக்காபுலரி தெரியணும், நிறைய ரீட் பண்ணணும். சரிங்களா? ஒக்காபுலரி புக்கை தனியாக இருக்குன்னு அதுவும் பிரிண்ட் எடுத்து வச்சுக்க சொல்லியிருக்கேன். அது டெய்லி ரீட் பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல் ஒக்காபுலரி வந்து டெய்லி ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியாது. டைம் இல்லைன்னா நம்ம இது படிக்கிறது வேஸ்ட்டு. டைம் நம்மள தான் இது உருவாக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ ஒக்காபுலரி கண்டிப்பாக பண்ணுங்க. இதோட சேர்த்து ஒர்க் புக் எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுறதே இல்லை. அட்லீஸ்ட் இந்த ஒக்காபுலரியாச்சும் நல்லா தரோ ஆகிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லது. டெய்லி ரீட் பண்ணுங்கள், மனப்பாடம் பண்ண சொல்ல நான் ஆல்ரெடி. டெய்லி ரீட் பண்ணாலே ஒரு அளவுக்கு பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ welche இன்ஃபர்மேஷன் ஃபிண்டன்சி. ஸோ இந்த பாயிண்ட்ஸுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வரும்? அண்ட் ரெஸ்டாரண்ட் ஓன லிஸ்ட்டு. ஏன் ஒரு வித்தவுட் லைட் ரெஸ்டாரண்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த டி ஜி மற்ற சென்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு. இப்போ பார்வை இல்லாதவங்களாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த வேர்ல்டை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஃபார் நாட் மெசன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்புறமா என்ன பண்ணுறது? சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரிசர்வேஷன் பண்ணணும், ஃபுட்டு செலக்ட் பண்ணணும். சரி, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பில் பே பண்ணணும். ரெகார்ட் ஃபார் தென் ஹவுஃப் அண்ட் டால்ட் ரூல்ஸ் ஃபார் த ஸ்டே. உங்களுக்கு உங்களோட வெயிட்டர்ஸ் நம்ம நேம் கொடுத்துருவாங்க, எதாக இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே கொண்டு வரலான்னா ஆஃபில் இருக்கணும். இதுதான். ஸோ இந்த மாதிரி தீம் ரெஸ்டாரண்ட்டு உங்கள் பிளேஸில் எதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் பார்ட், இந்த லெசனோட லாஸ்ட் பேஜு. ஸோ இதில் என்னென்னா லேர்ன் அண்ட் மீட் சேலஞ்ச் இன்னன். ஸோ ஆல் சென்சஸோட படிக்கிறது. லேர்ன் அண்ட் மீட் சேலஞ்ச் இன்னன். லேர்ன் அண்ட் சி வாட்டர்ஸோ பில்டர் அன்செயன் மிட்டன் ஹேண்டன் ஃபியூலன் ரைஷன் ரீஷன் ஹோரஞ்ச் மெக்கன். அதாவது ஹேண்ட் மூலமாக ஃபீல் பண்ணுறது, பிக்சர்ஸ் கண்ணு மூலமாக பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது, லிசன் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, இந்த சென்சஸ் எல்லாம் வச்சு ஒரு கேம். இது என்ன கேம்? begin to beschreibt einen Gegenstand im Kursraum. ஸோ இது ஒரு கேம். என்னன்னா ரூமில் ஏதோ ஒன்று ஐட்டமை பார்த்துட்டு, ஆப்ஜெக்டை பார்த்துட்டு நான் வந்து இதை பார்க்குறேன். ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன், வந்து அது வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ரெட் கலரில் என்ன இருக்குது அது எல்லாமே சொல்வார். ஸோ அது சொல்லும்போது இல்லை அது கிடையாது அப்படின்னா இன்னொரு க்ளூ கொடுக்கணும். இல்லை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறேன், அது வந்து ரெட்டு கலரில் இருக்குது, அது ஸ்மாலாக இருக்குது அப்படின்னு இன்னொரு க்ளூ கொடுக்குறாங்க. அப்போனா லூயிஸாவோட பென் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆமாம் கரெக்டுன்னா எஸ். இது வந்து பார்த்து விளையாடுறது ஜாப். ஓகேங்க, ஜாப்ன்றேன், சாரி, கேம். ஸோ அடுத்தது வந்து நைனட்டாஷல் லீகன் ஜேன் கேகன் ஸ்டாண்டர். ஸோ ஒரு பேக்கில் வந்து ஒரு 10 பொருட்கள் இருக்குது. nimmt einen Gegenstand in der Tasche in die Hand und füllt.
அவர் பார்க்காம பேக்குள்ள கையை விட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை ஃபீல் பண்ணி சொல்லணும் அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னு. கரெக்டா கண்ணை மூடிட்டு அது கரெக்டா ஃபீல் பண்ணி சொல்லிட்டாருன்னா ஓகே, அந்த அந்த ஆப்ஜெக்ட் அவருக்கே. ஸோ அடுத்தவங்க வந்து பண்ணணும். இது ஒரு கேம். இன்னொன்று வந்து மார்க்ட் தி ஆர்கன்ஸு. ஸோ கண்ணை கட்டிடணும். தி அண்டர் அண்ட் எட்வஸ்ட் அதர் பர்சன் வந்து ஏதாவது சவுண்டு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சவுண்டு கொடுத்துட்டு அவர் கெஸ் பண்ணணும் என்ன சவுண்ட் இது அப்படின்னு. அதுக்கப்புறமா இவங்க இன்னொரு கேம் இது என்னன்னா இதுக்கும் கண்ணை கட்டிட்டு ஸ்மெல் பண்ணி சொல்லணும் அது என்ன திங்ஸ் அப்படின்னு. இன்னொன்று இதுவும் கண்ணை கட்டிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லணும் என்ன திங்ஸ். ஸோ இந்த கேம் மூலமா வந்து நிறைய இப்போ இந்த பில்டர் அன்செயின் இது வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஃபியூலன், ரீஷன், ஷ்மெக்டன் இதெல்லாமே வந்து புது வேர்ட்ஸாக இருக்கு. ஸோ வெல்ஷிய வேர்ட் ஹேபன்ஸ் இன் நாய்கெலன். புதுசாக இந்த லெசனில் வந்து என்ன வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. வெல்ஷிய வேர்ட் ஹேபன்ஸ் இன் வீடர்ஹோல்ட் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அந்த லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. 1 week லேட்டரு எதெல்லாமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெல்ஷியஸ் வேர்ட் ஹேபன்ஸ் இன் எந்த வேர்டை பார்த்தீங்க, எதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எதை லிசன் பண்ணியிருக்கீங்க, எதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எதை ஸ்மெல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து வீடியோ வந்து அலாங்கோ ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த லெசனில் இருக்கிற இந்த லெசனில் ஃபுல்லாக நம்ம என்னென்ன படித்தோம் எல்லாமே இதில் இருக்குது. இதில் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். ஸோ நான் கொடுத்த ஹோம்ஒர்க்கெல்லாம் தயவுசெய்து பண்ணுங்கள், எனக்கு அனுப்புங்க. சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள், கிளாஸ்க்கு டைமுக்கு ஜாயின் பண்ணுங்கள்.